கையில் இந்த 100 ரூபாவை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டு மெரினா பீச்சில் போயிட்டு இந்த 100 ரூபாய்க்குள்ள நீ 3 வகையான டிஷ் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னடா 3 வகையான டிஷ் அப்படின்னு நான் கேட்டேன். ஸ்டார்டர்ஸ், அப்புறம் நடுவில் ஒரு மெயின் டிஷ்க்கு சமமாக ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணலாம். ஆனால் மெயின் டிஷ் ஒன்று, அப்புறம் டெசர்ட், இது 3யுமே மெரினா பீச்சில் நான் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம இன்னைக்கு போய் பண்ண போகிறோம். என்னென்னலாம் சாப்பிட முடியுதுன்னு பார்க்கலாம். அண்ட் மெரினா பீச்சில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக பிரியாணி லைட்டாக குழஞ்சிருந்தா பிடிக்கும், ஃபுல்லாக குழஞ்சிடக்கூடாது, லைட்டாக குழஞ்சிருக்கணும். உங்களுக்கு அப்படி இருந்தால் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ராப்பரான பிரியாணி 40 ரூபாய்க்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. உங்கள்கிட்ட எப்பயாவது சென்னையில் மெரினா பீச்சில் காசு கம்மியாக இருக்குது, எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரில, நான் வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த 40 ரூபா 50 ரூபா பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், வெற்றிகரமாக தாத்தாவோட பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணியும் அருமையாக இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ போய் அவர்கிட்ட நம்ம பேமெண்ட்டை பண்ணிடலாம். இந்தாங்க அவர் சொன்ன 40 ரூபா. இந்தாங்க சேஞ்ச் இருக்குங்களா உங்கள்கிட்ட? ஆஹா, நன்றி. மீதி வந்துட்டு இங்கே ஒரு 10, 20, இன்னொரு 20, மீதி நம்மள்ட்ட 40 ரூபா இருக்குது. இந்த மீதி 40 ரூபா வச்சு நம்ம மெரினா பீச்சில் வேறு என்ன வாங்கி சாப்பிட முடியும்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ட் நம்ம மெயினாக வந்துட்டு ஸ்டார்டர்ஸையும் கவர் பண்ணியாச்சு, மெயின் டிஷ்ஷையும் கவர் பண்ணியாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மெயின் டிஷ்ஷை கவர் பண்ண முடியும்ட்டு. கவர் பண்ணிட்டு மீதி நம்மள்ட்ட ஒரு 40% ஆஃப் தி பணம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 40 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்லாம், மெரினா பீச்சில் என்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிலர்கிட்ட கேட்போம். அண்ட் நம்ம அங்கே போயிட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு ஸ்டார்டர்ஸும் முடிச்சாச்சு, மெயின் டிஷ்ஷும் முடிச்சாச்சு. ஃபைனலாக டெசர்ட்டுக்கான டைம் வந்துருச்சு. நம்மள்ட்ட 40 ரூபா இருக்குது. அண்ட் மெரினா பீச்னாலே ஒரு ஐகானிக்கான விஷயம் இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கும். சின்ன சின்னதான ஐஸ்கிரீம் கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைகளில் போயிட்டு நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறோம். அப்படி தான் ஒரு கடை இங்கே நான் பார்த்து வச்சுருக்கேன். வாங்க அந்த கடையில் போயிட்டு எது சீப்பஸ்டான ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆமாம் அக்கா, ஐஸ்கிரீம் என்ன இருக்குது, எது இருக்கிறதுலே கம்மி 40 ரூபாய்க்கு கீழே என்ன இருக்குது? 40 ரூபா கீழே 35 ரூபா இருக்குது. 35 ரூபாய்க்கு கோன் இருக்கா? ஓகே, அதே கொடுத்துருங்கக்கா. டெசர்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. 35 ரூபா இந்த ஐஸ்கிரீம். நம்ம 100 ரூபாவில் ஆரம்பித்து மீதி 35 ரூபா. ஃபைனலாக ஐஸ்கிரீமும் இருக்குது. மீதி நம்ம கையில் 5 ரூபா சேஞ்சும் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், மீதி சேஞ்சோடு வந்திருக்கேன். நான் ஸ்டார்டர்ஸ் மட்டும் இல்லை, மெயின் டிஷ்ஷும் சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் டெசர்ட்டும் முடிக்க போகிறேன். ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சுதேஷ் மித்ரன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.